ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவில்லேசனம் ஆச்சாரியன் திருவில்லேசனம் தாசரத்யாரதனயம் சிசேலாரிசாட்சியம் ஸ்ரீவேங்கட பிரம்மந்தே ஷீலாதி குணசாகரம் தாசரத்யாரதனயம் தத்பாதங்களாட்சியம் சிசேலாரி பிரம்மந்தே தயாதி குணசாகரம் ஈசைகளே தயாபாத்திரம் தீபக்தியாதினாம் இதீந்திர பிரணம் வந்தே சம்யஜாமாதரம் பாதகே திராஜஸ்ய கதயந்தேதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாம்யஹம் नीलादन्तस्तनिकरितमुद्बोध्य कृष्णं परात्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिकलितं याबलात्कृत्य गोदा तस्यै अनेकमितं भूये एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்கதை இன்னிசையால் பாடிக்கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த பொருளையே புல்வாவை பாடியளவல்ல வல்லுடைய நாடினி வெங்கடவர் தென்னவிதி என்னை இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நசி மன்னிய சீர் மார்கழியில் கேட்ட இன்ன மாநிலத்தீர் என்னிதன கேட்டமிழ் வைக்கேன் தன்னிமுனை பல்லாண்டு நன்னிமுறை துண்ணுபுகள் மாமரையோன் கொன்றடிப்படி ஆழ்வார் பிறப்பால் நான்மறையோர் கொண்டாடும் நாள். அற்புதமான இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசத்தினுடைய அதுவும் இந்த வருஷத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சிறப்பு என்னன்னா, மதிநிறைந்த நன்னாளால்னு ஆண்டாள் பாடின மாதிரி மதிநிறைந்த நன்னாளில இந்த மார்கழி மாசமானது தனுர் ரவியானது நமக்கு இங்கே வாய்த்தது. அதுல இன்னைக்கு ஒப்புயர்வத்ததான ஆழ்வாரினுடைய திருநட்சத்திரமான மார்கழி கேட்டை. இந்த திருநட்சத்திரத்துல ஆழ்வாரோடு கூட இன்னும் 2 ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்கள் இங்கே அவர்களுடைய அவதார திருநட்சத்திரமும் இன்னும் பெரியநம்பி சுவாமிகள் ராமானுஜருக்கு சாட்சாத் முத்ரா பிரதானம் பண்ணினதான ஆச்சாரியர். கமலாபதி கல்யாண குணாமிருத நிசேவையா பூர்ண காமாய சந்தம் பூர்ணாய மகட்டே நமகான்னு அந்த பெரியநம்பிகளுடைய தனியன். அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணங்களை கொண்டாடுபவதில் சிறந்தவர் என்று உரைக்கின்றது இந்த தனியன். அதுபோல பூரநாராயணஜீயர், பூரநாராயணஜீயனுடைய திருநட்சத்திரமாகவும் இந்த இன்றைய நன்னாள் அமைந்திருக்கிறது. நம்ம இப்போ அனுபவித்து வரக்கூடிய திருப்பாவையில இன்று உங்கள் புழக்கடை என்கிற இந்த பாத்திரம், இது பாகவதர்களை விழுப்புகிற பாத்திரத்திலே இது 9வது பாத்திரம். கீழே நாம் அனுபவித்த பாத்திரங்களில 6வது பாத்திரம் தொடங்கி புல்லு, கீசு, கீழ்வானம், இது 3லும் எழுப்புவதற்கு பொழுது பிடித்ததற்கான அடையாளம் சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் தூமணி மாட்டம், நோட்டு, கத்து, கணக்கிலம், இதனாலும் பொழுதுவதற்கான அடையாளம் இல்ல. திரும்பி நேற்றைய பாத்திரமான புல்லும் கிளம்பினகான், புல்லும் கிளம்பினகான்ல பொழுது விடுவதற்கான அடையாளம் வந்தது. புள்ளின்வாய்க்கின்றானையில பொழுது விடுவதற்கான அடையாளம் வந்தது. இன்னும் உங்கள் புழக்கடை என்கிற இந்த பாத்திரத்திலும் பொழுது விடுவதற்கான அடையாளம் வந்தது. இந்த நேற்று நாம் அனுபவித்த மாதிரி வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து அப்படின்றத நம்ம அனுபவிச்சோம். அதுல வெள்ளி எழுதல் அப்படிங்கிறது இந்த வைதிக மதம் பரப்புவதற்கு ஒரு சங்கேதம். இன்று நம்முடைய தர்சனஸ்தாபகரான எம்பெருமானாரை நமக்காக ஆக்கி தந்த வள்ளலான பெரிய நம்பியினுடைய திருநட்சத்திரமாக அமைந்திருக்கிறது நாம் பெற்ற பாக்கியம். இன்று அந்த ஆழ்வாருடைய திருவடிகளுக்கும் பெரிய நம்பிகளுடைய திருவடிகளுக்கும் பாகவத சமிருத்தியை கொண்டாட எம்பெருமானுடைய கைங்கரியங்களை எம்பெருமானார் காலத்திற்கு பின்னர் அவற்றை செறிவர நடத்துவதற்காக எத்தப்பட்டவர்களில் முதன்மையானவர் பூரநாராயணஜீயர். அந்த பூரநாராயணஜீயருடைய திருநட்சத்திரமும் இன்னாகவே அமைந்திருக்கிறது. அந்த ஜீயர் சுவாமி சுதர்சன சதகம் என்ற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதற்கு பிரயோஜனம் என்ன?
திருவரங்க பெருமாளையர் என்கிற அரையப்ப சுவாமி நோவு தாத்தி கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் தடைப்பட்டு போக அவருடைய நோவு தீர வேணும், எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் தடைபடாமல் தொடர வேணும் என்பதற்காக பாகவதர்களுடைய ஒரு க்ஷேமத்தை பிராபித்து சொன்ன ஸ்லோகமாக சொல்லி, பாகவதர்களுடைய க்ஷேமம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய தேக யாத்திரைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்காக பிரதர்சித்தார் என்று தெரிகிறது. அப்படி அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரமாகவும் இன்று அமைந்திருக்கிறதுனால இந்த பாகவதர்களுடைய சேர்க்கையை நாம் இன்று அனுபவிப்பது நமக்கு கிட்டிய பாக்கியம் என்று விண்ணப்பித்து மேற்கண் தொடர்கள். இந்த பாசுரத்துல எழுப்பப்படக்கூடிய கோபிகையானவள் முன்னர் இவர்களிடத்த ஆண்டாள் கோஷ்டியினிடத்துல மற்ற பெண்களிடத்துல என்ன சொல்லி இருந்தாருன்னா, உங்கள் காரியங்களுக்கு நானே கடவுள், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன், எம்பெருமான் கண்ணடத்துல போய் நான் தான் உங்களை போய் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினா, எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து போய் உறங்குவதாக ஒரு பாகவதையை வைத்துக் கொண்டு அவளை எழுப்புவதாக இந்த பாத்திரம் பாடுகிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் புடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் தங்கொடுத கரமேந்தரக்கையன் பங்க கண்ணானை பாடேலோர் எம்ப ஆவாய் என்று பாத்திரம். உங்கள் புழக்கடை, உங்களுடைய வீட்டு கொல்லைப்புறத்தில் தோட்டத்துவாவியுள் இருக்கிற தோட்டத்தில அதற்குள்ளே இருக்கக்கூடிய கிணறு, அதுல செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து செங்கல் நீர் புஷ்பமானது மலர்ந்தது. ஆம்பல் வாய் கூம்பினகான் கருமுகை புஷ்பம் என்று சொல்லக்கூடிய ஆம்பல் புஷ்பமானது முட்டி. செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், செங்கல் பொடி கூரை தவத்தவர் அப்படின்னா காவி வேற்றத்தை தரித்த சன்னியாசிகள். வெண்பல் தவத்தவர் வெண்மையான பல்கலை உடைய சன்னியாசிகள். தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான், தங்கள் திருக்கோயில் அவர்கள் தொழும் தெய்வத்தினுடைய திருக்கோயில் தங்கிடுவான் போகின்றார். தங்கு முதலான உபகரணங்களை கொண்டு அவர் ஆராதனை செய்ய போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களை இந்த கோபிகை முன்னாடி வந்து தாங்களை எழுப்புறேன்னு சொல்லியிருந்தா, அதனால முன்னம் எங்களை எழுப்புவதாக சொன்ன கோபிகை அந்த மாதிரி வாய்ப்பேசினவளே நன்காய். நன்காய் அப்படின்னா பரிபூர்ணையே, நம்பி அப்படின்னா பரிபூர்ணன் ஆண்பால், அதுக்கு நங்கை அப்படின்னா பெண்பால் நங்காய் அப்படின்னு. எழுந்திராய், நீ எழுந்துக்கோ. நானாதாய், வெட்கமே இல்லாதவளே. நாவுடையாய், நானாதாயா இருந்தா விட்டுட்டு போக வேண்டியதானா, நாவுடையாய் நீ வந்து பேச்சு சாமர்த்தியம் உள்ளவள். நீ எங்களுக்கு கிருஷ்ணனத்தை நான் தான் சேர்க்க போறேன்னு எங்களுக்கு சொன்னியே, அதுக்கு சாமர்த்தியம் உள்ளவள், நீ சமர்த்தாய், அதனால நாவுடையாய். சங்கட சக்கரம் ஏந்தும் தடக்கையன், எம்பெருமான் சங்கம் சக்கரமும் எப்பொழுதுமே தன்னுடைய கையில தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவனான எம்பெருமான தடக்கையன் பண்டைய கண்ணானை, அந்த செந்தாமரை கண்ணனான எம்பெருமானை பாட ஏலோர் எம்பாவாய், பாட எழுந்திராய் என்று இந்த பதவதார். இதுல கோபிகைகள் வந்து அந்த எழுப்ப வேண்டிய கோபிகைகளுடைய திருமாளிகை வாசல்ல நிற்கிறார்கள். அப்போ இந்த கோபிகை உள்ள இருக்கிற கோபிகை ஒன்னும் இவளை சட்டை செய்வதா, இவர்களை சட்டை செய்வதா தெரியல. நாங்க உன் வாசல்ல பழியா கிடக்கிறோம், இத்தனை தூரம் கட்டின்னு இருக்கோம், நீ என்ன எழுந்துக்கலையேம்மா, பாடிட்டு இருக்கோம், எது பண்ணிட்டு இருக்கோம், எழுந்துக்கலையே, பொழுதே விடியல, நீங்க அதுக்குள்ள வந்து கத்தினா என்ன அர்த்தம், நீங்க இப்ப பாடி என்ன பிரயோஜனம், பொழுது விடுஞ்சதோன்னு. அப்பா சொன்னா செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் நீர் புஷ்பம்லாம் மலர்ந்துருக்கு, நீ பாக்கலையா, ஆம்பல் புஷ்பம் குவித்திருக்கு, இது போராட பொழுது விடியறதுக்கு அடையாளம்.
நீ அது அது உங்களுடைய அந்நியதா ஞானம். அது என்ன தெரியுமோ, நீங்கள் என்னோட மாளிகைக்கு வந்தாலும் அந்த சந்தோஷத்துல உங்களோட கண்கள்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கு. நீங்கள்லாம் ரொம்ப எம்பெருமானுக்கு விருப்பப்பட்ட வளரணும். அதனால உங்களுடைய கண்கள் மலர்ந்தத ஒருத்தர் பார்த்து கொண்டு நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்க, செங்கல் நீர் மலர்ந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. இப்போ நான் எதுவுமே பேசாம இத்தனை நாய் படுத்துட்டு இருந்தேனோ, அதனால உங்களுடைய அதரங்கள்லாம் வாய் மூடிடுது. அதனால என்ன நினைச்சிட்டு இருக்கு, ஒருத்தர் பார்த்துட்டு ஆம்பல் புத்தம் மூடு எடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அதனால தவிர செங்கல் நீர்லாம் மலரெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது இல்லம்மா, வாவியுள் செங்கல் நீர் வளர்ந்து ஆம்பல் வாய் கும்பிடாங்க. வாவியில இருக்கிற செங்கல் நீர் வாய் நிகழ்ச்சது. எங்களோட முகம்லாம் இல்ல, எங்களுக்கு அந்நியதா ஞானம்லாம் இல்ல, நல்ல ஞானம் தான். வாவியல் எங்க கணத்துல இருக்கக்கூடிய செங்கல் நீர். அப்படியா, நீங்க வயல்ல போனா, அதனால வயல்ல இருக்கிற செங்கல் நீர் வாய் நிகழ்ந்ததுன்னா உங்களுக்கு இதே வேலை. ராத்திரி முழுக்க சுத்த வேண்டியது, சுத்தி வயல்ல இருக்கக்கூடிய அந்த செங்கல் நீர் புஷ்பங்கள் எல்லாம் எந்தெந்த புஷ்பங்கள் எல்லாம் மலர வைக்கணுமோ அதெல்லாம் மலர வைக்க வேண்டியது, எதெல்லாம் மொட்டிக்க வைக்கணுமோ அதெல்லாம் மொட்டிக்க வைக்க வேண்டியது. உங்களுக்கு தாத்பரியம் என்ன, சீக்கிரமா கிருஷ்ணனை போய் சேரணும். அதுக்காக பொழுதாவது மாத்திட்டு நீங்க போய் கிருஷ்ணனை சேரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றேன். பொழுதெல்லாம் இன்னும் விடியல அப்படின்னு தோட்டத்து வாவியுள் ஒன்றான். தோட்டத்து, அதாவது தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்குள்ள இது நடந்தது. அப்ப சொல்ற, அது உங்களுக்கு இன்னும் சுலபமா போச்சு. வயல்ல கூட இறங்க வேண்டாம், பக்கத்துல தானே இருக்கு தோட்டம், நீங்க இன்னுமே சுலபமா பண்ணிடலாமே எல்லாத்தையும் இந்த உங்களோட வேலைய. இல்லம்மா, உங்கள் முழக்கடை தோட்டத்து வாவியுள், நான் எங்களால புகவே முடியாது, உங்களுடைய புழக்கடை தோட்டத்து வாழி. அது என்ன எங்களால புகவே முடியாதுன்னு. பரதனும் தம்பி சத்திரக்கணனும் இலக்கமனோடு மைதிரியும் இரவு நண்பகலும் மாட்செய்ய நின்ன ராவணாந்தகனை எம்மானை புரோமேகமிழும் குளிர்பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்னால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னும் திருமொழியில திருமங்கையாழ்வார் பாசனம். இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசமானது அவ்வளவு சமிருத்தியா மரங்களோட இருக்கு. அதுல இரவியின் கதிர்கள் கூட நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி உன்னுடைய புழக்கடை எப்பேற்பட்ட புழக்கடை, அது ரொம்ப சுரட்சிதமான ஒரு இடம். அந்த இடத்துல எவ்வளவு புஷ்பங்கள், எவ்வளவு மரங்கள் எல்லாம் இருக்கு, எவ்வளவு செடி கொடிகள் இருக்கு. அதுல அந்த செங்கல் நீர் உங்களுடைய கணத்தினுக்குள்ள சூரியனுடைய கிரணம் கூட நுழைய முடியாது. அப்பேற்பட்ட ஓம்புழக்கடையில இருக்கக்கூடிய செங்கல் நீர் மலர்ந்தது, ஆம்பல் குவிந்தது, இது உனக்கு போராடா? அப்போ ஒரு சந்தேகம், இவாளால நுழைய முடியாதுன்னு தெரியுது. நுழைய முடியாதுன்னு தெரிஞ்சா அவ கொளக்கரையில இருக்கக்கூடிய அந்த செங்கல் நீர் மலர்ந்தது, ஆம்பல் வாய் கூம்பியது அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, இது பிரமாணங்களை ஒரு வகைப்படுத்தி சொல்றது. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு. சப்தம் அப்படிங்கிற பிரமாணம் இந்த பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் ஒரு விஷயத்தை நிர்ணயப்படுத்த முடியாத விஷயங்களை காட்டுவது சப்தம். அந்த சப்தத்தை இப்ப மாற்றி வச்சிருக்கோம். பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இப்ப பாக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயமானது அதனால நமக்கு ஏற்படக்கூடிய ஞானமானது பிரத்யக்ஷ பிரமாணம். அனுமானம் அப்படிங்கிற பிரமாணம் பிரத்யக்ஷத்தை ஒட்டியே இருக்கு. ஒரு விஷயத்தை நாம் பார்த்து அது இந்த மாதிரி அதனால ஒரு ஞானம் ஏற்படுறது. நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது மாறி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறி இருக்க போது, இதனால நம்ம முன்னால் பார்த்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய அந்த பலனை அனுமானித்து இந்த விஷயத்திலும் இதே போல நடந்திருக்க வேணும் என்று நிஷ்கர்ஷிக்கிறது. ஊகிக்கிறதல்ல, நிஷ்கர்ஷிக்கிறது அனுமானமாகிற பிரமாணம். இப்போ இவர்கள் என்ன பண்ணா, செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பிடங்கான். ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரே சீதோஷ்ண நிலையில ஒரே நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம். வெளியில இருக்கக்கூடிய செங்கல் நீர் மலர்ந்தது, ஆம்பல் வாய் முட்டித்து அப்படின்றத இவர்கள் பார்த்தார்கள்.
பிரத்யட்சத்துல இவர்களுக்கு நிஷ்கர்ஷம் கிடைத்தது. அப்போ இவர்கள் முன்னரே இவருடைய திருமாளிகையில செங்கல் நீரும் இந்த ஆம்பலம் இருப்பதை கண்டிருக்கிறார்கள். அப்போ அங்க இருக்கிற பிரத்யட்சம், அங்க இருக்கக்கூடிய செங்கல் நீரும் விகசித்திருக்க வேணும், ஆம்பலும் மொச்சித்திருக்க வேணும் இல்லையா? அதனால அனுமானித்து சொல்லுகிறார்கள் என்ன, அதை அதிலே காண்பித்துக் கொடுக்கிறார்கள். அந்த அனுமானத்தினால இவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாணியுள். இதுல இன்னொரு விசாரம் பண்ற, இந்த இவர்கள் எல்லாம் பரம ஸ்ரீவைஷ்ணவர்கள், பரமேகாங்கிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள். இவர்களுக்கு உங்கள் எங்கள் அப்படின்னு ஒரு அபிமானம் ஏற்படலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள். துவயக்ஷரஸ்து பவேல் மிருத்யுஹு அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். மம அப்படின்னு சொன்னா உனக்கு மிருத்யு இருக்கு, நமம அப்படின்னு திரையக்ஷரஸ்து மோட்சம். நமம அப்படின்னு சொன்னா உனக்கு அது மோட்சத்துக்கு ஏதுவா இருக்கு. அந்த துவயக்ஷரமான மமங்கிறது சம்சாரத்துக்கு ஏற்றுவார். அப்படி இருக்கிறத இவர்கள் போய் உங்கள் எங்கள்னு சொல்லலாமா அப்படின்னு. அப்போ அவ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு ஒன்னும் இவர்கள் இந்த கோபிகை எழுந்திருக்காததுனால வெறுத்து போய் இந்த கோபித்து ஒரு வார்த்தை சொல்றான் உங்கள் அப்படின்னு. ஆனா அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம், தேகாத்மாபிமானத்தினால வர மட்டும்தான் உங்கள் எங்கள். அவளை என்னோடதுன்னு அபிமானித்து இருக்கா, இவர்கள் என்னோடதுன்னு அபிமானித்து இருக்கார்கள் அப்படின்னு தேகாத்மாபிமானத்துல வரக்கூடிய உங்கள் எங்கள் தான் தியாகியம். பகவத் பாகவத சம்பந்தத்தினால வர அபிமானம் உபாதயம், அதாவது கொள்ளக்கூடியதுதான் அப்படின்னு. அதற்கு 2-3 விஷயங்களை உதாகரிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னாரு திருத்தமப்பனார், ஆண்டாளுடைய திருத்தமப்பனார். அதே கொண்டு இவனும் அதே போல இதை உதாகரிக்கிறாள் அப்படின்னு. செல்வ நம்பி என்கிறார் அந்த ஸ்ரீவைஷ்ணவர் அபிமானத்திலே எம்பெருமான் மேலுள்ள அபிமானத்தில உயர்ந்தவர் அப்படின்னு. அப்பேற்பட்ட தன்னுடைய ஆழ்வாருடைய சிந்தையிலும் அந்த ஸ்ரீவைஷ்ணவர் நமக்கு உபாதையர் கொல்லப்பட்டவர் என்று அபிமானித்து அவரை முன்னிட்டு ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யறாரு. அதுபோல அபிமானத்துடன் அமைத்தவல்லே கினியாவர் நிகர் அகல்வானத்தே ஆழ்வாருடைய தம்மாழ்வாருடைய பாத்திரத்துல இந்த மாதிரி எம்பெருமானுடைய இந்த திருவடிகளை தன்னுடைய நெஞ்சத்திலே அமைக்க வல்லவர்களான இவர்களுக்கு நிகர் வேற யாராவது உண்டோ அப்படின்னு கொண்டார். அந்த மாதிரி எம்பாரும் கூட இவருடைய உடையவருடைய திருமேனியை அனுபவித்து என்ன சொல்றார், இல்ல எனக்கெதிர், இல்ல எனக்கெதிர், இல்ல எனக்கெதிரே. இல்ல எனக்கெதிர் சொல்றது எப்படின்னா சாத்விக அகங்காரம் அப்படின்றது. அது எந்த விஷயத்துல ஏற்படும் அப்படின்னா பகவத் பாகவதர்களுடைய சம்பந்தமடியாக ஏற்படும். பிதாமகம் நாதமுனின் விலோக்கிய அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரரத்னத்துல சொல்லையா, அவர் முத்தும் திறந்த சன்னியாசி, அவர் போய் அவருடைய தன்னுடைய தாத்தா அவரை பார்க்கணும் அப்படின்னா அக்ரிமத்வ சரணாரவிந்தம் பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனின் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அசிந்தைத்வா, என்னுடைய ஆச்சாரத்தை பார்க்காத அப்படின்னு சொல்லலையா. அது என்ன அப்படின்னா பாகவதர்களுடைய சம்பந்தம் நமக்கு கைக்கொள்ளத்தக்கது அப்படிங்கறத காண்கிறதுக்காக இந்த உங்கள் எங்கள் அப்படிங்கிறது பாகவதர்களுடைய விஷயத்த தப்பு இல்லை என்பதை இதுக்கே காண்பித்து கொடுக்கிறாங்க. கீழே நம்ம ஒரு பிரமாணம் பார்த்தோம், கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதே நம்ம அப்படியே மனசுல வச்சுக்கணும். கூறத்தாழ்வான் சாதிப்பர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய கிரக யாத்திரையும் ஹிதாம்சத்துக்கு அமையும்னு பார்த்தோம். நம்மளுடைய இந்த யாத்திரைக்கு, நம்மளுடைய இந்த தேக யாத்திரைக்கு அதனுடைய ஹிதாம்சத்துக்கு ஸ்ரீவைஷ்ணவர்கள் அபிமானித்த அவர்களுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்களும் நமக்கு கொள்ளத்தக்கவை அப்படின்னு சாய்க்க. அந்த மாதிரி இவர்கள் உங்கள் புழக்கடை என்று சொல்லுகிறார்கள் என்று காமித்து கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, சரி சுவாமி இந்த மாதிரி பாகவதர்களுக்குள்ள கோச்சிக்கலாமோ, உங்கள் புழக்கடை தோட்டத்தை கோச்சிக்கிறது அது தகுமா அப்படின்னு. இது
கீழே நிறைய பாத்திரங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இந்த பாத்திரத்திலையும் ஒரு பிரீத்தியினால ஏற்படுற விஷயம். மனசுல என்ன விஷயம் அப்படின்னா, இவள் இந்த மாதிரி இழந்து கிடக்கிறாளே அப்படின்ற ஒரு பரிதாபம். இவ்வளவு நம்மளோட சேர்ந்து கிருஷ்ணனை அனுபவிக்க வர வேண்டுமே, பாகவதர் கோஷ்டியில சேர வேண்டுமே என்று பரிதாபம். அது பிரீத்தியினால ஏற்படக்கூடிய வார்த்தை என்பதாலே அது கணக்கிலே வராது என்று நிஷ்கர்ஷிக்கிறார். அதுக்கு 2-3 விஷயங்களை காமிச்சு கொடுக்கிறார். என்னுடைய பந்துங்களும் தந்து போகு நம்பி அப்படின்னார் ஆழ்வார். அதே திருமங்கை ஆழ்வார் நேர இந்தலூர் எம்பெருமான் சொல்றார், பாதிவல்லீர் இந்தலூரில் வாழ்ந்த போம் நீரே அப்படின்னு. அதுக்காக விட்டுட்டாரா இந்தலூர் எம்பெருமான்? திருவள்ளூர் இவரை விட்டா யார் பாட்டு பாடுவான்னு பிடிச்சி வச்சுட்டார். அதே மாதிரி என்னுடைய பந்து போகு நம்பி அப்படின்ற மாதிரி என்னுடைய பந்துங்களும் தந்து போகு நம்பி அப்படின்னா எம்பெருமான் கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னா இல்ல, அந்த ஆழ்வாரை பிடிச்சி வச்சுக்கணும்னு ஆழ்வாரை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த பிராப்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், பிராப்தினா உரிமை, அந்த உரிமை இருக்கக்கூடிய விஷயங்களில இதை சொல்வதில் தவறில்லை என்று இவர்கள் காண்பிக்கிறார்கள். அது கோபிகைகள் ஒருத்தருக்கும் உள்ள அந்த உறவு முறைமையை இங்கே பிரதர்சிப்பிக்கிறார்கள் என்று காண்பிக்கிறார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாதியும் செங்கல் நீர் வாயினிலிருந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்லி முடிச்சாளா? உள்ள இருக்கிறவர் சொல்றார், நீங்க எல்லாம் உங்களுக்கு அந்த பிராக்கியத்தோட ஜாஸ்தி வேணும், எம்பெருமானப்பை அடையணும் ஜாஸ்தி வேணும், இப்போதான் அது மலர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள நீங்க மலர்ந்து திரும்பிச்சிட்ட. அம்மா மாட்டு குழந்தைகள்லாம் ஏதாவது வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு இது இவ்வளவு சொல்றது இப்படி பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை சொல்ற மாதிரி நீங்களும் செங்கல் நீர் மலர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா மலர்ந்துட்டு அப்படின்னு. அப்படி இல்லாமா நிஜமாக மலர்ந்து முடிச்சிடுத்து, இன்னும் வேற ஏதாவது அடையாளம் சொல்லு அப்படிங்கிறோம். அப்பா சொல்றா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் போகினார். அதுல போகினார் போதந்தார் பாடம் உண்டு. போகினார் அப்படின்னா இப்பதான் போறான்னு அர்த்தம். போதந்தார் அப்படின்னா முன்னாடியே போய் சேர்ந்தாச்சு அவ்வளவுதான். இதுல 2 நிர்வாகம். சுவாமி எம்பார் ஒரு நிர்வாகம் சாதிக்கிறார். எம்பார் தன்னுடைய பூர்வ அவஸ்தையில காலகத்தில உள்ளங்கை லிங்கம் கை கொணர்ந்த நாயனாரா அந்த மாதிரி இருந்தார். அப்புறம் பெரிய திருமலை நம்பியால திருத்தப்பட்டு எம்பெருமானார் திருவடியில மீண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அவருக்கு இந்த சைவ சன்னியாசிகளோட ஆச்சார துராச்சாரங்கள் எல்லாம் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறச்ச அவர் ஒரு நிர்வாகம் சாதிக்கிறார். என்னன்னா, தமோகணம் நிறைஞ்சவர்களான இந்த சன்னியாசிகள், இவர்கள்லாம் கபட சன்னியாசிகள், நிஜமாக சன்னியாசிகள் இல்லை. அவ என்ன பண்ணுவா, ராத்திரி முழுக்க தாங்கள் நன்னா அனுபவத்தெல்லாம் பண்ணுவா, விஷய அனுபவங்கள் எல்லாம் நன்னா விதத்துல பாட்டு போட்டுப்பா, தாங்கள் லௌகிக அனுபவங்கள்லாம் இருப்பா. அப்படி இருந்துட்டு வெளியில தண்டனைக்கு பயந்து பெருமான் தண்டிப்பானோ இல்ல அங்க இருக்கிற ராஜா தண்டிப்பாளோன்னு பயந்துட்டு என்ன பண்றானா, ஒரு செங்கல்ல தன்னுடைய வெள்ள வேட்டியே காவிப்படுத்தி அதை கட்டிட்டு இவர்கள்லாம் காலங்காலத்துல கிளம்பி போயிடுவா. நன்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வெள்ளையா இருக்கிற மாதிரி வச்சுன்னு போயிடுவா அப்படின்னு என்ன பண்றா, அந்த மாதிரி தாமத பகுதிகளும் எழுந்து தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான். தங்கள் திருக்கோயில்னு சொல்லணுமா அப்படின்னா, அந்த அவர்களுடைய திருவுள்ளத்துல அது திருக்கோயில், அவர்களுடைய உள்ளத்திற்கு அது சேர திருக்கோயில். கீழே அடியன் ஆராதனம்னு மாத்திரம் சொல்லியிருந்திருப்பேன், திருவாராதனம்னு சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு காரணமே இதான். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல அதற்கு ஆராதனத்துக்கு ஒரு ஸ்ரீமத்வத்தையும் சேர்த்து திருவாராதனம்னு சொல்றோம். ஆனா ஆராத்யா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எம்பெருமானை மகிழ்விப்பதுன்னு தான் அர்த்தம். திருவாராதனத்தினுடைய அந்த இதுவே தாற்பயமே எம்பெருமான மகிழ்விக்கிறது தான். அதனால சொல்றதுனால தப்பு இல்லை. அவர்களுடைய கோயிலுக்கு போகிறார். ஆனா இங்க என்ன சொன்னார்னா, ஆண்டாள அவர்களுடைய வாக்கில ஆண்டாள் அனுகாரத்துல எப்படி அனுகாரம் பண்றாளோ அப்படியேதான் தன்னுடைய வார்த்தையை சாதிப்பான். அதே மாதிரி அவர்களுடைய திருவாக்காலே திருக்கோயில் அப்படின்னு அதுக்கு அந்த திருக்கோயில் தங்கிடுவான் போகினார்.
சங்கிடுவான் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு நிர்வாகம். ஒண்ணு, தான் கையில சங்க கொண்டு ஊதி கொண்டு போகிறார்கள். அதுக்கு சங்கு ஊதுறதுக்காக போறா அப்படின்னா என்ன, அவர்களுடைய ஆராதனம் பண்றதுக்காக போறா அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். இன்னொன்னு, சங்கு அப்படிங்கிறதுக்கு சாவி, நம்ம குச்சின்னு தமிழ்ல சொல்லுவா, இப்ப நம்ம சாவின்னு சொல்லுவோம். அந்த சாவின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவர்களோட கோயில திறக்கிறதுக்காக போறா அப்படின்னு. இது இந்த சங்கிடுவான் அப்படிங்கிற பதத்துக்கு ரெண்டு நிர்வாகத்துக்கு இது பொருந்து அப்படின்னு இதுல காமிச்சு கொடுக்குறோம். இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இத அவர் சொல்றச்ச என்ன சொல்றான்னா, தாமத பிரகிருதிகளுக்கு தாமத பிரதிகள் ஆச்சாரம் நமக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லை, உபாதயம் இல்லைன்னு. அதை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இதே விஷயத்த இவரை திருத்தி கொண்டு வந்தவரான மாத்துலரான பெரிய திருமலை தம்பி அவர் என்ன சாதிக்கிறார்னா, அவருக்கு இந்த மாதிரியான எந்த விதமான சம்பந்தமும் ஏற்படவே இல்லையே. அவரை பொறுத்த வரைக்கும் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறது நம்முடைய சதாதார நிஷ்டர்களான ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளைத்தான் சொல்றது. அவர்கள் நிஜமாவே தன்னுடைய அந்த தியாகத்தை, தன்னுடைய தியாகம் தன்னுடைய மனசுல ஊன்றி இருக்க என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, தன்னுடைய இதை தொடர்ந்து தன்னுடைய விஷயத்தெல்லாம் தொடர்ந்து எம்பெருமானே நமக்கு சாதனம், எம்பெருமானே நமக்கு எல்லாம் அப்படின்னு பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியர்களாக எழுந்தருளி இருக்கக்கூடியவர்கள், எல்லாத்தையும் விட்டவர்கள் அப்படின்ற சன்னியாசி ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளே அவர்களெல்லாம் என்ன பண்றா, சதாச்சார நிஷ்டர்களா இருக்கா. அதனால அவர்கள் இந்த தாம்பூலம் இது போல எதையுமே அவர்கள் சீகரிக்கிறது இல்லை. அதனால அவர்களுடைய பல்லானது எப்பயுமே வெளுத்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மனத்திலிருந்து எல்லாமே அவர்கள் வெளுத்திருக்கிறார்கள். மேல தங்களுடைய தியாகம் தோன்ற காஷாய சோபி கமனிய சிகாநிவேசம் எம்பெருமானாரை கொண்டாடுறது இல்லையா, காஷாயத்தை தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த சன்னியாசிகளும் எழுந்தார்கள் என்ன காண்கிறார். இப்ப அது அந்த எப்ப ஒருத்தன் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்றது. எந்த தினத்துல அவனுக்கு வைராகியம் ஏற்படுறதோ அந்த தினத்துல சன்னியாசம் வாங்கிக்கணும். எதகரேவ விரஜே சதகரேவ பிரபரஜே அப்படிங்கறத நன்றாக விடுதல் அப்படின்றது. என்னைக்கு அகத்து அப்படின்னா பகல், எந்த பகலில அவனுக்கு இந்த வைராகியம் ஏற்படுறதோ அந்த பகலிலேயே அவன் அதை துறக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பரமாத்மனியோ உரக்தோ விரக்தோ அபரமாத்மனி அப்படின்னு இன்னொரு வாக்கியம். எம்பெருமானுடைய அந்த விஷயத்திலே தனக்கு ஆசை ஏற்படுறது, எம்பெருமான தவிர்த்த விஷயங்களிலே ஆசை ஏற்படுவதே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஒருத்தனுக்கு மனசுல எப்ப ஏற்படுமோ அப்போ அவன் சன்னியாசம் வாங்கிக் கொள்கிறான் என்பதை காண்பிக்கிறது. ஆழ்வான் சாதித்தால மார்பால் மணந்திருக்க மங்கையர்தோல் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்கணும், இதுதான். அது மாதிரி எப்ப தன்னுடைய மனத்துல விடணும் அப்படின்னு தோன்றதோ நீக்கி விட்டுருக்கும் அப்படின்னு சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதற்கான லட்சணத்தை இங்கே உதாகரித்து காட்டுகிறார். இப்போ நம்ம பார்த்தோமே, அந்த சுவாமிகள் தான் என்ன பண்றா, சங்கிடுவான் போகின்றார். தங்களுடைய திருவாராதனத்திற்கு இங்கே அடைய திருவாராதனம் என்று இங்கே விண்ணப்பிக்கிறார். திருவாராதனத்திற்கு இதிலும் 2 உபகரணங்களை கொண்டு ஏறினார்கள். திருக்கோயில் எம்பெருமானுடைய சன்னதிக்கு போனார்கள் என்னும் தன்னுடைய எம்பெருமான் சன்னதியினுடைய திருக்காப்பு நீக்குவதற்காக அவர்கள் சாதி எடுத்துக் கொண்டு போனார்கள் என்றும் இங்கும் 2 நிர்வாகம். இதுல முதல் நிர்வாகத்துக்கு ஒரு பதில், 2வது நிர்வாகத்துக்கு இன்னொரு பதில். அப்படியாக அனுபவிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் உள்ளே இருக்கிறவர்கள். இவர்கள் முதல் நிர்வாகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாமச அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அவர்களோட அனுஷ்டானம் சாத்திகர்களான நமக்கு பிரமாணம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதை கொண்டு என்ன எழுப்புறதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் வராதிக்கோ. இது சாதாரணமா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்பயே கூட நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி தாங்களே பிரமாணம் கண்டுபிடிச்சு சொல்றவா நிறைய பேர் இருக்கா. மலிஞ்சு போடுது.
இப்ப தொலைக்காட்சி என்ன வலைதளம் என்ன ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்னமோ வருது. அதெல்லாம் நம்ம இவரே சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இதுல அதுதான் காட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி தாமச பிரகிருதிகளுடைய அனுஷ்டானம் நமக்கு பிரமாணம் ஆகாது. அந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்ல எதோ பிரமாணங்களும் எதோ விஷயங்களும் வந்தாலும் அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க ஆண்டாலே பின்னாடி அனுசரிச்சு காமிக்கிறான். வேதத்திலேயே சொல்லியிருந்தாலும் இங்க மாரியாமணிவண்ணா பாத்திரத்துல சொல்றா, இந்த மாதிரி மேலையார் தேவனர்கள் வேண்டவன கேட்டீங்க. அந்த மேலையார்கள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள், திவிதேசத்துல கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் இல்லை. அவர்களை அண்டி அவர்களுடைய திருவடிகளிலே காலக்ஷேபம் கேட்டு வெளியில இருந்தாலும் கூட அவர்களுடைய திருவடியில காலக்ஷேபம் கேட்டவர்கள் என்று சொல்லவான். அதாவது அவர்களுடைய அனுஷ்டானத்தை நமக்கு சொல்பவர்களே நமக்கு பிரமாணம் அப்படிங்கறத காட்சி கொடுக்கிறார். தர்மஜனா சமயகா பிரமாணம், அவர்களுடைய அனுஷ்டானம் தான் பிரமாணம். சமய அப்படின்ற சப்தத்துக்கு நேர சொன்னோம்னா நம்முடைய கருத்து அப்படின்னு வரும். அந்த கருத்துங்கிறது வெளியில நடத்த காக்கிறது தான் ஆச்சாரம் அப்படிங்கிறது. அதனால தர்மஜர்களுடைய ஆச்சாரமே நமக்கு பிரமாணம் அப்படிங்கிறது இங்க காட்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயத்தை சாதிக்கிற சமதப்பிரபர்களுடைய அனுஷ்டானம் சாத்விகர்களான நமக்கு இதுல எப்பயும் பிரமாணம் ஆகாது. வேற இருந்தா அடையாளம் இருந்தா சொல்லும் போது முதல் இதை சொல்றான். சரி, இரண்டாவது நிர்வாகத்தை எப்படி தள்ள முடியும்? இப்ப சாத்விகர்களுடைய பிரமாணம் தான், சாத்விகர்களுடைய அனுஷ்டானம் தான் சொல்றான். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இரண்டாவது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபலதர்களான பரிபிராஜக ஆச்சாரியர்களான இந்த சன்னியாசிகள் அவ என்ன பண்றாங்க அப்படின்னா, சததம் கீர்த்தேன் தோமாம்னு கீதாச்சாரியன் சாதிச்ச மாதிரி எப்பயுமே எம்பெருமான கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பா. இப்ப மாமனிகளை பத்தி சொல்றையா, பரேசி பச்சிமே யாமே யாமன்யா சமுபஸ்திதாம் அப்படின்னு. அதாவது ராத்திரியினுடைய கடைசி யாமத்திலே திருக்கண் மலர்ந்தருள்வாராம். திருக்கண் மலர்ந்தருளி போய் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வந்து குரு பரம்பரையை தியானம் பண்ணி அவரை தன்னுடைய திருவாராதனத்தை அரங்கராவப்பனுக்கு திருவாராதனத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அத பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் எப்பயுமே எம்பெருமானே இது பண்ணிட்டு இருப்பா நித்திய உபாசகர்கள். அந்த நித்திய உபாசகர்களை சர்வகாலத்திலேயும் எம்பெருமானோட இது பண்ணிட்டு இருப்பா, சேர்ந்துட்டு இருப்பா. இந்த இடத்துல உபாசகர்கள்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். நித்தியுக்தா உபாசத்தை அப்படின்னு ஒரு எம்பெருமானுடைய வாக்கு. அதாவது எப்பயும் சேர்ந்தே இருப்பவர்களான அவர்கள். இதுல அந்த உபாயமா அந்த உபாசனைய தன்னுடைய உபாயமா பண்ண அவர்கள் கைக்கரியமாக அதை கன்னியாதாசனம் வாங்கிட்டாங்க. அதை என்ன பண்றா அப்படின்னா, எம்பெருமானுக்கு கைகரியமாக தான் வாங்கி இருக்கிற வேலைகளை பண்ணுகிறார்கள் என்பது அதுல இருந்தே தெரியுது. அதனால அப்பேற்பட்ட சன்னியாசிகள் எப்பயுமே எம்பெருமான பண்ணிருப்பா. இவளிரா பகல் வாய்வெறி தன் குவளையன் கண்ணநீர் கொண்டார் அப்படின்னு தெளித்தெளி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் போதித்தும் போக்கினேன் போதும் இருக்கிறவர்கள். அவர்கள் சொன்னதை போட்டு இந்த மாதிரி நீ காலத்தை அப்படிமா அவருக்கு பகவானை தவிர வேற விஷயங்கள் அவ என்னைக்காவது ஈடுபட்டிருக்கானா அதை வச்சு சொல்றிய ஒன்னுக்கு ஒண்ணு இவ பதில் பேசுறத பார்த்து இவ என்ன பண்ணா, சரி சரி இதுக்கு மேல இவகிட்ட காரணம் சொல்ல முடியாது, இவளை இனிமே நம்ம வேற ஏதாவது சொல்லிதான் எழுப்பணும் அப்படின்னு. நீ என்ன பண்ணமா, எங்களை முன்னம் எழுப்புவான் பாய் பேசும் அப்படின்னு எங்களை முன்ன எழுப்புறேன்னு சொல்லிட்டு போன. நீ இப்பதானே சொன்ன இந்த மாதிரி தாமத பகுதிகளுடைய ஆச்சாரம் நமக்கு கிடையாது, அது தர்மக்கியதா சமயப்பமானன். நீ தர்மக்கிய தானே, நீ எம்பெருமான் தர்மக்கிய தானே, உன்னோட இளமையும் பிரமாணமா இல்லையே. நீ என்ன பண்ண, நீ சொல்லி காமிச்சது எங்களுக்கு ஒன்னும் நடக்கலையே. நீ நீ எங்களை கொண்டு போய் எம்பெருமான் சேர்க்கிற முன்னாடியே எழுந்துக்கிறேன்னு ஒன்னும் பண்ணலையே அப்படின்னா. சரி சரி நீ பெரிய பரிபூர்ண ஆமா அப்படிதான் இருப்ப அப்படின்ற நங்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு அந்த பரிபூர்ணத்துவம் சுத்தமா இல்லையே. வேலை சுவாமி அடிக்கடி சாதிப்பார், செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்ன போல ஒரு உபமானத்தை மாற்றி சொல்றது. அந்த மாதிரி
நன்காய் அப்படிங்கிற. அப்போ கர்மஜான நீ என்ன பண்ணினா வாய் பேசணும். வாய் பேசணும் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உத்தமத்துக்கு லட்சணம் என்ன? நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அது வாயில சொல்லணும், வாயில சொல்றத பண்ணணும். அதை தவிர மனசு அந்நியத்தை, வச அந்நியத்தை, கர்ம அந்நியத்தை, இது துராத்மனா. ஏக்கம் வத ஏக்கம் கர்மன ஏக்கம், இது மகாத்மனாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி பண்ணியா பண்ணவே இல்லை. இந்த லட்சணத்தெல்லாம் நீ மறந்துட்டு என்ன பண்ணினா நீ ரொம்ப அழகா சொத்தமா படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பரிகாசமா நங்காய். அப்போ நீ இன்னொரு விஷயம் என்ன, எப்படி என்ன போய் நங்கை சொல்ற நம்ம நினைச்சுக்கிறதுக்குள்ளேயே சொல்ற, நீதான் எப்படி இருந்தாலுமே எம்பெருமானுடைய கிருபையை பெற்றவளாச்சு. அதனால நீ என்ன பண்ணிருக்க, எனக்கு தான் எம்பெருமானோட கிருப்பை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் விட்டுட்ட போல இருக்கு அப்படிங்கறதுனாலே நங்காய் அப்படின்னு சொல்றார். எழுந்திராய், நீ எழுந்துக்கோ. எதுக்காக எழுந்துக்கணும் அப்படின்னா, நீ எம்பெருமானோட கிருப்பையை பெற்றுட்ட, எப்படியா இருந்தாலும் எங்களெல்லாம் உஜ்ஜீவிக்கணுமோ. நேற்றுக்கு நீ சொன்ன அடுத்த வழியில் விசேஷம் பண்ணு. ஏன்னா என்ன பண்ணு, எங்களுக்கு கடகரா இருந்து எம்பெருமான் போய் கேட்பேன்னு சொன்ன, அந்த விஷயத்தை பண்ணணும், எங்களை உஜ்ஜீவிக்கணும். அதுக்காக எழுந்திருக்கு. நன்காய் எழுந்திராய். இப்போ எம்பெருமானார் ஒரு விஷயம் பண்ற, என்ன பண்ற, சமாசனம் பண்ற, சிஷ்யர்களை உருவாக்குறார். அதற்கு என்ன பிரயோஜனம் பண்ணா, தான் எம்பெருமானுக்கு மங்களாசாசன வர்றதா இருக்கு. அதே மாதிரி இந்த சிஷ்யனையும் கொண்டு எம்பெருமானுக்கு மங்களாசாசன வரனாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த தாற்பயம். ஒரு சிஷ்யனுக்கு சமாச்சேடம் பண்றதுக்கான தாற்பயமே மங்களாசாசனவர்களை உருவாக்க வேண்டும். நீ என்ன பண்ற, பூர்ணையா இருக்க, எங்களையும் சேர்த்து உன்னோட பூர்ணையாக்கு அப்படின்னு ஆசிரியனத்துக்கு நன்காய் எழுந்திராய் அப்படின்னு வெளியிடுறா ஆண்டாள் தாய். அதுல அப்படி எழுந்திருக்காட்டி நானாதாய் அப்படின்னு ஒரு சத்தியத்துக்கு ஒரு 13 லட்சணங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு, தர்மத்தை நம்ம எப்பயுமே கடைபிடிக்கணும். எப்பயாவது அந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியலன்னா, ஐயோ கடைபிடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தமாவது படணும். அந்த லஜ்ஜை இருக்கணும். அந்த லஜ்ஜையும் உனக்கு இல்லையே நானாதாய் அப்படின்னு. இதுக்கு என்ன இது பிரமாணம்? நம்ம ஒரு விஷயம், ஒரு பூர்வாகம் உத்தராகம் சொல்றாளா, அதுலயே கொஞ்சம் நல்லா பார்க்கணும். எப்ப எம்பெருமான் நம்ம ஒரு விஷயம் ஆச்சாரிய சரணாகதி பண்ணியாச்சு, ஆச்சாரிய சமாச்சாரம் ஆயிடுச்சு, எம்பெருமான் சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் அதெல்லாம் என்ன ஆகும், நம்ம அதுக்கு வருந்தினோம்னா எம்பெருமான் மன்னிச்சு விட்டுருவோம். அதுக்கு வருந்தலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான லகு தண்டங்களை கொடுத்துதான் அதை போக்கும். அப்பதானே உன்னுடைய இந்த பாக்க மீறினத போகும். அந்த அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல அது ஒரு கருத்தாக படியாம இருக்கும். நானாதாய் அப்படின்னா நீ இந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் கூட அந்த அந்த வெக்கம் கூட சொல்றது இல்லையே அப்படின்னா. இங்க 3000 படி பெரியவா ஒரு விஷயம் லேடைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. இன்னொரு விஷயம் நானாதாய்ன்றது ஒரு விஷயம். இந்த கண்ணன பெருமான் இருக்காங்க, இந்த திருப்பாவையோட அவதாரிகையிலேயே பார்த்தோம். என்னன்னா, ஏன் ஆண்டாள் முதல் எடுக்கல அப்படின்னா கிருஷ்ணனுக்கு வெக்கமே கிடையாது. நீ கிருஷ்ணனோட சேர்ந்திருக்கியோ அதனால வெக்கப்படுற. ராமனார் தான் என்ன பண்ணுவான், ஏகிபத்த சரீரானையும் காமிச்சோம்னா நான் உங்களை இப்படி காக்க விட்டுட்டேனே, கேட்க விட்டுட்டேனே, நான் முன்னாடியே ரசிச்சுமே அப்படின்னு அவன் இது பண்ணுவான், வெக்கப்படுவான். அவன் கிருப்பையினால வார்த்தை செய்வான், இந்த மாதிரி நான் உங்களை எப்படி காப்பாத்துறேன் அந்த மாதிரி இவன் ஏதாவது பண்ணுவானா. கண்ணன் என்ன பண்ணுவானா, தான் ஒரு மடல எடுக்க மாட்டேன், என்ன இந்த பெண்ணை விட்டுட்டு பேசிருக்கியோனோ அதனால நானாதாயா அப்படின்னு சொல்லி இவர்களை சாடுகிறார். ஆனா சரி சாமி,
இவன் கேட்கறா உள்ள இருக்கிறவன், நான் தான் நானாதான் என்ற இவ்வளவு சித்திர, நீங்களாம் போய்க்க வேண்டியதானே, நீங்களாம் போகாம எதுக்கு என்ன வந்து கூப்பிடுற அப்படின்னா, நாவுடையாய் நீ உனக்கு அப்பேற்பட்ட இது இருக்க, வாக்மன்மை இருக்கு, அந்த வாக்மன்மையினால நான் உங்களை கூட்டின்னு போறோம். எப்பேற்பட்ட வாக்மன்மை சுவாமி, ஆஞ்சநேயர் மாதிரியான வாக்மன்மை எம்பெருமாருக்கு, நம்மாழ்வார் மாதிரியான வாக்மன்மை. இது என்ன சுவாமி, நம்மாழ்வாருக்கு திருநாவீருடைய பிரான் அப்படின்னா திருநாமம். ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானுக்கு அத்தியான உற்சவம் நடக்கிறது. அத்தியான உற்சவத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா அருளப்பாடுவார். அப்ப ஆழ்வார்களுக்கு அருளப்பாடு முதல்ல இதுதான் இருக்கும். திருநாவீருடைய பிரான் கலியணி ராமானுசன், பற்றபிரான் மதுரகவி, பொய்கை பூதம் பேய், சேரன்பாணன் தொற்றடிப்படி, மழுதை நம்பி ஆழ்வான் திருவாட்டார் அருளிப்பாடு. அதனால முதல்ல அருளிப்பாடு யாருக்கு? நம்மாழ்வார். ஆழ்வாருக்கு என்ன அருளிப்பாடு? திருநாவீருடைய பிரான் அப்படின்னு. அந்த திருநாவீருடைய பிரான் போல இங்க நாவுடையார். இத எம்பெருமான் பராசரப்பட்டும் ஸ்ரீரங்கராஜர் சொல்றார், நாகத்தனை குழந்தை வெக்கா திருவள்ளுவர் மாதிரி எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு. இவர் சொன்னார், இந்த நாகத்தனை குழந்தை வெக்கா திருவள்ளுவர், நாகத்தனை அரங்கம் பேரன்பில், நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் அதிரிடமா அனைத்து திருமணத்தை ஆழ்வார் எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு காண்கிறார். பட்டத்தல, தேவகி ஜடர, வேதசிர, கமலாசன, சடகோபவாக்கோபுஷி ரங்ககிருகேஷாயுதம், ரங்ககிருகேஷயுதம் அப்படின்னு. வடதல அந்த வடபத்திரா எம்பெருமானா இவளுடைய ஆண்டாள் தாயாருடைய இந்த திவிதத்துல எழுந்தல் இருக்கான எம்பெருமான் வடபத்திரதாயி வடதல. அதே மாதிரி இந்த எம்பெருமான் வடபத்திரதாயியா எழுந்தள்ளி இருக்கான். தேவகியினுடைய கர்ப்பத்திலே எழுந்தள்ளி இருந்தான். வேதசிர உபனிஷத்துக்குள்ளே எழுந்தள்ளி இருக்கிறான். இதுலயும் கீழே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். உபனிஷத்தோட தாற்பயம் என்ன? திருமந்திரம். திருமந்திரத்துக்குள்ள இருக்கிற மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து என்ன? எம்பெருமான். மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து அப்படிங்கறத மேல் தட்டா காமிக்கிறார். வேதசிரா கமலாசன. இந்த ஸ்ரீரங்கராஜ நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். லட்சுமி கல்பலதோத்துங்க தன தபக சஞ்சலகா ஸ்ரீரங்கராஜ மானசாம் புஜே எம்பது ஸ்ரீரங்கநாச்சியாருடைய தனங்களான அந்த தோட்டத்திலே சஞ்சரிக்கும் மண்டா எம்பெருமான் எழுந்திருக்கான். அதே இங்கே சொல்ற எம்பெருமான் வந்து ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருமார்புலே எழுந்தருள் இருக்கக்கூடுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கார். எதுல? சடகோபவாக்புஷி. சடகோபருடைய திருவாக்கான அந்த 4 திவ்யபவனங்கள் இருக்க, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்குள்ளே எம்பெருமானே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு. எப்படி ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமாயணம் பாடின இடத்துல எல்லாம் எழுந்தருளி இருப்பாரோ அது போல இது சத்தங்காலத்தை விண்ணப்பிக்கிறோம். அப்ப திருவாய்மொழி பாடக்கூடிய இடத்துல எல்லாம் எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார். உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தரும் திருவாய்மொழியின் மணந்தர் மின்னிதை மண்ணும் இடந்தரும் மாமலரால் புணர்ந்தவன்மார்பன் பொருந்தும் பொய்தரும் புக்குளிர்க்கும் குழந்தைகள் கொண்டல் ராமானுஜனம் குலக்கொழுந்தேன் அமுதனார் வாய்ச்சாரணம். அந்த மாதிரி திருவாய்மொழியில அவ்வளவு ஆதரத்தோட இருந்தார். ஏன் ஆதரத்தோட இருந்தார்னா, சடகோப வாக்கு குஷி அப்படின்னு எம்பெருமான் வந்து சடகோபருடைய வாக்காவே தன்னுடைய வாக்கை தன்னுடைய திருமேனியாவே கொண்டிருக்கான். அங்கேயே எழுந்தள்ளி இருக்கான். அப்படிங்கறதுனாலதான் எம்பெருமானார் இவ்வளவு ஆதரத்தோடு அதுல தான் வளர்த்து போன்றார் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட நாவுடைய ஆய் என்னும் ஆஞ்சநேயரை எம்பெருமான் வந்து கொண்டாடுறான். ஆஞ்சநேயர் வந்து இவர் யாரோ அப்படின்னு சுக்ரீவன் அனுப்ப சந்தேகித்து போய் நிக்கிறான். அப்ப சில வார்த்தைகளை சொல்றான். நபூஷிதகா, இந்த பூஷணைகளோட இருக்க வேண்டிய தோள்கள்லாம் பூஷணம் இல்லாம இருக்கு, அந்த அலங்காரம் இல்லாம இருக்கேன்னு. அப்ப எம்பெருமான் வந்து லட்சுமணர்கிட்ட கொண்டாடுறான்.
நான் வேத விதீதஸ்ய நான் எதிர்வேததாரிணகா சாமவேத விதிஷா சக்கியமேவம் பிரபாஷிக்கும். ருக்கு எதிர்த்து சாமம் இந்த 3 வேதங்களே அறியாதவனால இப்படி பேச முடியாது. செதுக்கு நீர் செஞ்செல்லாம் இருக்கு. இவன் சீதா பிராட்டியார் இடத்துல போய் விண்ணப்பம் பண்றான். ராஜா தசரதோ நாம விண்ணப்பம் பண்றான். அப்ப என்ன சொல்றார்? சம்சவே மதுரம் வாக்கியம் அப்படின்னு வால்மீகி கொண்டாடுற. அப்படி தன்னுடைய வன்மையினாலேயே காரியத்தை நடத்தினோம். அதனால அப்பேற்பட்டவனான ஆஞ்சநேயருக்கு ஒத்த வாக்குவன்மை தேவலையே நான் உடையாய். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த வாக்குனால எம்பெருமான் உன்னோட இந்த சிறிய விஷயங்கள் எல்லாம் எப்பயும் கண்டுக்க மாட்டான். நாங்க எங்களோட தப்பையும் கண்டுக்க மாட்டோம். உன்னை முன்னிட்டு கொண்டு போனாலும் கோபியோட சேரணும். அதுக்கோசரம் உன்னை எழுப்புறோம். நான் உடையாய் தங்கோட சக்கரம் ஏந்தும் தர கையன். நீ எங்களுக்கு என்ன செய்யணும்? சங்கர சக்கரம் ஏந்தும் தரக்கையான எம்பெருமான பாடணும். அதுக்குதான் கூப்பிடுறோம். கிருஷ்ணன் திருநாமங்கள பாடணும். அதுக்காக எழுந்துவாங்க. இப்ப சங்கர சக்கரம் ஏந்தும் தரக்கையன்னா அங்கே ஒரு விசாரம் வரும். எம்பெருமான் சங்கு சக்கரத்தை தரிசின்னு இருந்தானா? எம்பெருமான் எப்பயும் சங்கு சக்கரத்தோட இருக்கானா இல்லையா? என்னன்னா கொஞ்சம் நன்னா கேட்டுக்கணும். எம்பெருமான விட்ட ஆழ்வார்கள் எப்பயும் தன்னோட இந்த திருவாயூர் இருக்கிற அந்த ஆழ்வார்கள் தான் என்னைக்குமே விட்டு போக மாட்டான். பஞ்சாயத்து ஆழ்வார்கள் எப்பயுமே எம்பெருமானோட தான் இருப்பான். கைகலந்த ஆழியான்னு. அதனால அந்த எம்பெருமானோட இல்லன்னு நம்மளால நிர்வகிக்க முடியாது. ஆனா என்ன பண்றான் எம்பெருமான்னா பூரா உபசம்மர விஸ்வாத்மன்ல அப்படின்னு இந்த தேவகி பிராட்டி கேட்டதுனால மறைச்சுட்டான். ஜானாதமாவதாரம் தே கம்சோயம் திஜன்ம ஜகா அப்படின்னு அவன் அவசுரனா இருக்கக்கூடிய கம்சனுக்கு உன்னோட அவதாரம் தெரிஞ்சுக்கும் மறைச்சுக்கோணும். அவதரிக்கிறத எப்படி பண்ணாரு? அவர் என்ன பண்ணார்? அவரும் இதே பிரார்த்திச்சிருந்தார். ஜாதோதி தேவதேவேச தங்கதக்கர கதாதர திவ்யம் ரூபமிதம் தேவ பிரசாதேனோ உபதம்மர பிரசாதேனகா உபதம்மர அதை மறைச்சுக்கோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு கம்சனுக்கு எப்படிமோ அந்த மாதிரி இவன் சர்வேஸ்வரன் தெரிஞ்சாலும் அவதார காரியத்துக்காக இவன் மறைக்கணும். எம்பெருமான் பெரியாழ்வார் என்ன பாடினார்? வடிவார்தோதி குலத்திலையும் சுடராழியும் பல்லாண்டு கடைகோர் புக்குமும் பாண்டவனையும் பல்லாண்டுன்னு பாடினாரோ இல்லையா? அந்த மாதிரி எப்பயுமே எம்பெருமானோட சங்கரக்கணம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் அதை எல்லாருக்கும் காட்ட மாட்டான். இவர்களுக்கு காட்டவன் நான் கண்டிப்பா காட்டுவோம். அதாவது வேற யாருக்கும் காட்ட மாட்டான். அப்ப கையினார் திருதங்கனவாழியர் நீள்வர போல் மெய்யினார் சுலபவரையா மிக்கினார் அணியரங்கனார் அனன்மிசை மேயமாயினார் செய்யவாயோ என்ன சிந்தக வந்ததுவே திருப்பாணாழ்வார் பாட்டுமையா. இப்ப வேறவான நம்ம தெரிஞ்சா நம்ம கண்ணுக்கு தெரியறதோ தெரியல. அப்படி இருக்கிறத திருப்பாணாழ்வார் திருப்பாணாழ்வார் காட்ட கண்டவர். அதனால எம்பெருமான் அவரை காட்டியிருக்காங்க. ஆண்டாள் கோஷ்டியினர் அப்படின்னா அவர்களுக்கு மிச்சவாளையோ இல்ல அர்ஜுனனுக்காக சாமியம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவர்கள் நித்தியதூரிகளுக்கு ஒத்தவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு கண்ணு தெரியாம போகுமா? அதனால சங்கர சக்கரவேந்தன் தர கையன் என்ன பாடுனதுல தப்பு இல்லை. அப்படி அர்ஜுனனுக்கே பெருமானு காமிச்சிருக்கான். அப்ப அர்ஜுனன் இத்தரத்த ஒரு விசாரம் கூட இருக்கு. அந்த விசாரத்துக்கு நம்ம போறதுனாலும் அது என்ன விஷயம்னு சொல்லுது. தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகசிரபாவோ பவவிஷ்ணமூர்த்தேன எம்பெருமான் தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை காமிக்கிறான். விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு இவன் பயந்து போயிடலாம். பயந்து கூட தேனைவ ரூபேன பழைய ரூபமான சதுர்புஜத்தை கொள்ள வேணும். அப்ப எம்பெருமான் இந்த சதுர்புஜத்தை வச்சிருந்தா எப்பயுமே அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒண்ணும் தெரியல. தேனைவ ரூபேன இந்த வார்த்தையை கொண்ட என்ன பண்ணா விஸ்வரூபத்துக்கு முன்னாடி சதுர்புஜத்தை காமிச்சிருப்பான். ஏன்னா அப்பதான் திவ்யதட்ச பிரதானம் பண்ணான். திவ்யதட்ச பிரதானம் பண்ணவனா காமிச்சிருந்திருப்பான். அந்த ரூபத்துல கொண்டு வந்தான் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். தங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்காய கண்ணானை
எம்பெருமானுடைய இந்த திருக்கண்களை திருப்பானாழ்வார் பாடுறச்சே என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பரியனாகி வந்த பவுனனுடல் கீழ்ந்த அமரக்கரிய வாதிக்கிறான் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செப்பரியோடி நீண்ட. எவ்வளவுக்கு நீண்டதுன்னா திருக்காடுகள் வரையில நீண்டுது அப்படின்னு. ஆனா அந்த கண்ணானது என்ன பண்றதுன்னா ஆழ்வார்கள் வரைக்கும் நீளணும்னு அது பிரயத்தனப்பட்டதான். அந்த அளவுக்கு அங்கு சக்கரங்களை அந்த மாதிரி அது பிரயத்தனம் பண்றதுனால விசாலமா அகலமா இருக்கு. அப்படிங்கறதுனால தாமரைக்கு வெள்ளை திருதம் கூட அழியேந்தி தாமரை கண்ணன் நெஞ்சினூருன்னு இவரோட பாசம் இந்த திருப்பேர எம்பெருமானுடைய பாசம், திருப்பேர எம்பெருமானுடைய பாசனம். அதுல என்னன்னா ஆழிய சங்கு கையில எழுதிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நீள்றதுக்கு கண்ணு பிரயோஜனப்படுறது. அப்பேற்பட்ட தாமரை கண் தங்கு சக்கரங்கள் கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் என்னென்ன நன்னமிட்டும் என்னெல்லாம் அப்படின்னு ஆழ்வாரம் பாடினால பெரியவருமாள் அந்த மாதிரி தங்கு சக்கரங்களை பாடினா உடனே ஆழ்வார்களுக்கு தோணக்கூடியது தாமரை கண்ணாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்கொடு சக்கரம் கண்டு வந்தும் தாமரை கண்கள் கத்து தீர்ந்தும் அந்த மாதிரி ஆழ்வாருக்கு எப்ப தங்கு சக்கரங்கள் என்ன வருதோ, எப்ப தன்னுடைய இதற்கடையணும்னாலும் தங்கு சக்கரங்கள் என்ன வரும். தங்கு சக்கரங்கள் நினைவு வந்தா இவனோட அழகு இடர போயிடும். அழகு நினைவு வரும். அழகு வந்தோன்னா முதல்ல அவருடைய திருக்கண்ணுக்குதான் மங்களாராதனம் பண்ணார்கள். இது ஆழ்வாரோட பத்திரிகையாக அமைஞ்சிருக்கு. அதுபோல பங்கழக்கண்ணானை பாட ஏலோரெம்பாவாய். என்ன இதுல தாற்பயம் என்ன, அந்த பங்கழக்கண்ணானுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். நம்முடைய பரப்பனார் பண்ண மாதிரி தங்கு சக்கரங்களை சொல்லணும். அதே மாதிரி தாமரை கண்ணை மங்களாசாசனம் பண்ணணும். அப்ப பண்றதுக்கு எங்களோட அப்படின்னு இந்த பாத்திரத்தை முடிக்கிறோம். இப்ப பங்கழக்கண்ணானை தூசை கண்கள் கொண்டு பேசி இளவாச்சியர் கண்ணினர் விடவே செய்து விழிக்கும் விஷயங்களை இங்க இருந்து உதாரிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த பாட்டு எதுக்காக பாடணும் அப்படின்னா, எங்களுக்காக பாட வேண்டாமா? உன்னுடைய இந்த பிரீத்தி இருக்கே அதை உன்னால அடக்க வச்சுக்க முடியாது. அந்த பிரீத்திக்கு ஒரு போக்கு விடணுமா, ஒரு வெளிக்கொணர வேண்டாமா? அந்த வெளிக்கொணர்றதுக்காகவாவது நீ பாடணும். அப்படிங்கறதுக்காக பங்கழக்கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் என்று இந்த பாத்திரத்தை முடிக்கிறார். இதுல கீழே இப்ப பாத்திரம் முழுக்க அனுபவிச்சுட்டு வந்த மாதிரி இந்த எம்பெருமான் வானமாமலை ஜீயனுடைய சாப்தத்துல இந்த பாத்திரத்துல விவக்ஷிதரான ஆழ்வார் நம்மாழ்வார் என்ன காமிச்சு கொடுக்கிறார். இதை தனியாடைய விண்ணப்பிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த பாத்திரம் முழுக்கவே நம்ம பார்த்துட்டோம் நம்மாழ்வார். ஆனா இவர் காஞ்சி சுவாமி கீழே நம்ம அந்த திருக்கண்களை கொண்டும் அந்த கையினார் திருத்தங்கனாழியர்னு கீழே விண்ணப்பிச்சன. அந்த மாதிரி கையினார் திருத்தங்கனாழியர் திருக்கண்களை கரியவாகி பிழைவரந்து விழுந்து செப்பரியோடி அப்படின்னு அந்த கண்களுடைய அந்த அனுபவத்தை கொண்டு பாடுறதுனால இது திருப்பான ஆழ்வாரை போன்ற கோபிகையை எழுப்புகிறார்னு காஞ்சி சுவாமியுடைய திருவுள்ளம். ஆக இப்பேற்பட்ட ஒரு பாசுரத்தை உத்தாயத்தீனாம் அரவிந்தலோச்சனம் மிருஜாங்கனானாம் தேவமஸ்புஷத்வனிகி அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அந்த துவனியானது பரமபதத்தை எட்டும் அளவுக்கு இன்றளவும் திருப்பாவை எல்லாரும் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் தன்கண்ணு சிறந்தமா பாட தோல்கண்ணான நமக்கும் எம்பெருமானுடைய கிருபை கிட்டும் என்று ஆண்டாள் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவிழேஸ்வரனும் ஆத்தவரின் திருவிழேஸ்வரனும் குறைகள் விளைந்திருக்கும் அவற்றை க்ஷமித்தல் வருமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் ராமானுஜன். அடியன் சுவாமி அற்புதமா இருந்தது. கொண்டாடிக்குடியார சொல்லிட்டு நம்ம பெரிய நம்பி சொல்லிட்டு கூறுநாடாரியர் திருநட்சத்திரத்தை சொல்லிட்டு அருமையா இருந்தது சுவாமி. வணக்கம். அருமையா இருந்தது சுவாமி. அடியன் சுவாமி பாக்கியம்.